ஜென்சில இருக்கிறவங்க ஜென்சியா? அது கண்டிப்பா இல்ல சார். எல்லாம் டை அடிச்சுன்னு போய் உட்காந்துங்கிறான் ஜென்சின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னதாங்க நடக்குது திமுகல? ஒட்டுமொத்த ஜென்சிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோட்டைங்க தமிழக வெற்றி கழகம். இளைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற கோட்டை, இளைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. நான் பாக்குறேன் அந்த ஜென்சி எல்லாம். ஏன்டா இவங்க ஜென்சியா சார்? துள்ளி குதிச்சு வந்தாங்களே சார். ஏங்க என்னங்க இது வம்பா போச்சுங்க. அங்க பாலகிருஷ்ணா கூட துள்ளி குதிக்கிறாரு தெலுங்குல. லாரியை பிடிச்சி சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. ஏன்டா எவ்வளவு ஜென்சி ஒரு பின்னாடி பரல்றாங்க, எல்லா இளைஞர்களும் பின்னாடி இருக்கிறாங்க. அது எப்போ லேட்டா கண்டுபிடிக்கிறாங்க பாரு. ஓ, இளைஞர்கள்லாம் இவர் பின்னாடி போயிருக்கிறாங்க. ஓ, வீட்டுக்கு இவர்கிட்ட ஆளுகிறாங்க. அடப்பாவிங்களா, இதே இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? ஏன்டா நாங்க எவ்வளவு கத்துறோம்டா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ போய் ஜென்சின்னு ஒரு டீம் வச்சுக்கின்னு, டேய் எங்க ஜென்சி டீம்லாம் இறங்கச்சு வச்சுக்கோங்க, தாங்க மாட்டீங்க. எங்க பசங்க அவ்வளவு சார்பு. இப்படி வந்தாங்க. அது ஸ்டாலின் அசிங்கம் பண்றது தானே? இல்ல சார், அவங்க பண்ணது திமுக ஜென்சி தான் பண்ணாங்க. இப்படி அதுதாங்க ஸ்டாலின் அசிங்கம் பண்றது தானே. அது முதல்ல யார் பண்ணது? யார் பண்ணது முதல்ல? அவர் தான் பண்ணார் சார். யாருங்க பண்ணது? ஸ்டாலின் அவர்கள் தான் பண்ணாரு. நீ தானே ஆரம்பிச்ச. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இப்போ உங்க பசங்களே உங்களை கிண்டல் பண்றாங்க. பண்ணீங்க